டேண்டல் டேங், இதை பாரு, கவர்ல என்னமா இருக்குது? நீயே கண்டுபிடிச்சி சொல்லலாம். தோட்டத்துக்கு தானே போயிட்டு வரிய, தோட்டத்தில் உள்ள காயை பறித்து கொண்டு வந்திருப்பிய. இந்த கவர்ல காய் ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இருக்குது. என்னன்னு நீயே கண்டுபிடிச்சி சொல்லலாம். சிக்கன் பப்ஸை தானே வாங்கிட்டு வந்திருக்கிய? ஆமாம், தோட்டத்து பக்கத்தில் சிக்கன் பப்ஸை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தானுவேன், அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பி வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு சிக்கன் பப்ஸை தாங்கம்மா, நான் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே நீ சொல்லுகிறது மாதிரி தெரியல, நானே சொல்லுவேன். இந்த கவரில் சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. தோட்டத்து பக்கத்தில் புதுசாக எதுவும் பிரியாணி கடை திறந்துக்கவளம்மா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கீளோ? இந்த பிரியாணி வேணா நான் வாங்கலை, பக்கத்து வீட்டு மல்லிகா தான் வாங்கி தந்தா. அவ எதுக்குமா நம்மளுக்கு பிரியாணி வாங்கி தந்தாவ? நம்மளுக்கு ஒன்றும் பிரியாணி வாங்கி தரல, எங்கள் 3 பேத்துக்கு தான் பிரியாணி வாங்கி தந்தா. மல்லிகாவுக்கு வேலை கிடைச்சிருக்குல, அதான் எங்கள் எல்லாத்துக்கும் திருட்டு வச்சா. என்னம்மா திருட்டா? திருட்டுன்னா என்னது? என்ன பெருமகி, என்னையே கேள்வி பண்ணிலாம் சிரிக்காத. எனக்கு அவ்வளோதான் இங்கிலீஷ் வரும். அப்போ நீங்கள் தமிழ்லே பேச வேண்டியதுமா, எதுக்கு இங்கிலீஷ்லாம் பேசணும்னு நினைக்கிறியே? சரி சரி போதும், உன் பிரசங்கத்தை நிப்பாட்டு. உள்ளே போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா, உனக்கு பிரியாணி எடுத்து தாரேன். இதில் வச்சு நீங்கள் பிரியாணி எடுத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிடலாமா? கிச்சனில் நம்ம பிரியாணி வைப்போம்ல, அந்த சட்டியில் இந்த பிரியாணியெல்லாம் வச்சுட்டு அப்புறமா எனக்கு ஒரு தட்டில் போட்டு கொண்டு வாங்கம்மா. நீ சொல்லுக ஐடியாவா நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் கொண்டு வச்சுட்டு உனக்கு ஒரு தட்டில் போட்டு கொண்டு வரேன். ஆமாம் மகி, உங்கள் பாட்டிங்க அவையே சாப்பிட்டுட்டு வெளியில் யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காவம்மா. நான் நினச்சேன் வீட்டில் அணைக்கலன்னொன்னே வெளியில் தான் சுத்த போயிருக்கோன்னு. சரியாக தான் இருக்குது. ஏம்மா, எனக்கு 2 லெக் பீஸ் எடுத்து வச்சு கொண்டு வாங்க. சரி சரி கொண்டு வரேன். இந்தா மகி சாப்பிடு. என்னம்மா பொரிச்ச பீஸ் ஒன்று கூட வைக்காம கொண்டு வந்திருக்கிய? பொரிச்ச பீஸு கொண்டு வரல மகி. ஏமா கொண்டு வரல? எனக்காக ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. கொஞ்சோடு தான் பொரிச்ச பீஸ் வாங்கின மகி, அது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பத்தலை, அதான் உனக்கு கொண்டு வரல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1/2 கிலோ சிக்கன் வாங்கி பொரிச்சிருவோம், சரியா மகி? ஆமாம், இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிய, ஆனால் ஒரு வாரம் கூட பொரிச்சே தர மாட்டேங்க, எல்லாத்தையும் குழம்பாவே வச்சு தந்துடுறிய. ஆசைப்பட்டு கேட்டாலாம் இந்த வாரம் கண்டிப்பாக வாங்கி பொரிச்சிருப்போம். ஏன் மற்றெல்லாம் கூடாது, கண்டிப்பாக பொரிச்சு தரணும். அம்மா சொன்னது தான், கண்டிப்பாக உனக்கு பொரிச்சு தருவேன். சரி கொண்டாங்க, சாப்பிட்டு பார்க்கேன். அதில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. என்னமோ நீங்கள் செஞ்ச பிரியாணி மாதிரி நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்குதியே? இந்த பிரியாணி புதுசாக ஒரு கடை திறந்துருக்காவ, அங்கே வாங்கினது. அதான் நல்லா இருக்கா இல்லையான்னு தின்னு பார்த்து சொல்லுன்னு கேட்கேன். பிரியாணி திங்க எப்படி இருக்கு? பிரியாணி மாதிரி தாம்மா இருக்கு. இந்த காமெடிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பிரியாணி நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பிரியாணி மாதிரி இருக்குதான், நல்லா தாம்மா இருக்குது. என்னம்மா நீங்கள் ஒரு சின்ன துண்டு முட்டையை வெட்டி வச்சு கொண்டு வந்திருக்கிய? ஒரு முழு முட்டையை கொண்டு வந்து தந்தா என்ன குறைஞ்சா போயிடுவிய? அங்கே 2 முட்டை தான் மீதி வந்துச்சு. ஒன்று நம்மளுக்கு கொண்டு வந்தோம், என்ன ஒன்று உங்கள் சித்தி கொண்டு போயிருக்கா. உனக்கு முழு முட்டையும் தந்துட்டு மீதி உள்ளவர்களுக்கு என்ன பண்ண? எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்பாவல, அதான் உனக்கு ஒரு துண்டு வெட்டி கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் கொண்டு வெட்டி தந்துட்டு மீதி உள்ளதெல்லாம் அவனுக்கு தானே கொடுப்பியே. என்ன பெருமாக்கி, தம்பி இப்படி கரிச்சு கொட்டாத. எதிர்காலத்தில் அம்மைக்கு பிறகு அவன் தான் உன்னையே பார்க்கணும். இப்படியே சொல்லி எல்லாத்தையும் அவனுக்கு குத்தி அமைக்கி வளங்க. என்னமோ எல்லாத்தையும் அவனுக்கே கொடுக்கற மாதிரியே இவளை தெருவில் விட்டுருக்கத மாதிரிலாம் பேசுதா. சும்மா ஏட்டிக்கு பொட்டியே பேசாம அங்கே போய் உட்காந்து சாப்பிடு. நான் உள்ள போய் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டாறேன். இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நான் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கலாம். அவனுக்கு இன்னொன்று எல்லாத்தையும் மறைச்சி வச்சே கொடுக்காவ. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்டிலும் இப்படியா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரி, கிடைச்சது இல்லாமண்டு போய் உட்காந்து துன்பம்.